நான் கேட்டது ஆனால் எனக்கு கிடைச்சது அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் அன்றைக்கி செஞ்ச பன்னீர் கிரேவி. இதுக்கு வந்துட்டு கேப்சிகம், பன்னீர், ஆனியன் எல்லாமே நல்லா க்யூபாக கட் பண்ணி அது மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்துட்டு கடலை முத்து, சீரகம், சோம்பு இந்த 3 ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பன்னீரை வதக்கின அதே ஆயிலில் பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு 2 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியாச்சு. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த பவுடர் அரைச்சி வச்ச பவுடர், மல்லித்தூள், மிளகாத்தூள் 3 ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேன். நான் கொதிக்க விட்டு அது வந்துட்டு கெட்டியே ஆகலை, தண்ணியாட்டவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கூட வந்துட்டு அந்த பன்னீர், கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமும் அது திக்காகவே ஆகலை, அதே மாதிரி தண்ணியாட்ட தான் இருந்துச்சு. நான் என்ன சொதப்பியிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. சப்பாத்திக்கு வச்சுட்டு சாப்பிட்டோம். பன்னீர் சாஃப்டாக இருந்துச்சு.